ஹலோ நண்பர்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எப்படி என்னோட 5K GoFunded பேஸ் சேலஞ்ச் அக்கவுண்ட்ல நான் எப்படி நேத்து ஒரு $50 லாஸ் பண்ணியிருந்தேன். அதிலிருந்து எப்படி $350 ரெக்கவரி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அக்கவுண்ட் நம்ம என்ன ஸ்டேஜ்ல என்னைக்கு வாங்குனோம், என்னைக்கு பை பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஆல்ரெடி. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னோட 5K அக்கவுண்ட். இத டேஷ்போர்ட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் என்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து தான் வாங்குனேன். நேத்து வாங்குனதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு நேத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் அந்த வீடியோவையும் நான் அந்த வீடியோவோட எண்ட்ல குடுக்குறேன். 5K இப்ப பார்த்தீங்கன்னா, நியர்லி இன்னும் $100 மட்டும் தான் என்னோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு நான் அச்சீவ் பண்ணணும். இது எப்படி அட்டைன் பண்ணுனேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் கேலண்டர். நான் இன்னைக்கு எவ்வளோ வின் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். பேசிக்கா இது பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்பிளிங் மாரி தான் இன்னைக்கு பண்ணுனேன். பட் என்னோட ட்ரேட் செட்டப் கரெக்ட்டா இருந்ததுனால நான் பண்ணுனேன். இது ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. டெய்லி 1% தான் ரிஸ்க் எடுக்கணுங்கிறது என்னோட எய்மு. 1% ரிஸ்க் எடுத்தேன். பட் டுடே எந்த ட்ரேடுமே லாஸ் ஆகல. அதனால நான் அந்த 1% லாஸ் ஆகவே இல்ல. அதனால அந்த 1%யே அப்படியே கன்டின்யூ பண்ணி அகைன் ட்ரேட் பண்ணி அகைன் ட்ரேட் பண்ணி நான் எப்படி வின் பண்ணுனேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்ன பொறுத்தளவு ட்ரேடிங்கிறது ப்ராபபிலிட்டி கேம். இந்த ப்ராபபிலிட்டி கேம எப்படி நம்ம கண்ட்ரோலா வச்சிருக்கோங்கிறது தான் பொறுத்து. பட் இவ்வளோ பேசுறேன் நானே நெறைய நாள் நெறைய அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். பட் இந்த அக்கவுண்டோட ஜர்னி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் நம்ம பண்ண ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நேத்து 1% லாஸ் ஆனோனே அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் அப்படி பண்றதில்ல. அகைன் ட்ரேட் எடுப்பாங்க. அதனால அது லாஸ்ல போய் முடியும். பட் இன்னைக்கே நம்ம ஒரு 5 ட்ரேட் எடுத்திருக்கோம். பட் $405 ப்ராஃபிட்டு. இதுல ஒரு கடைசியா ஒரு $50 ஒரு கேவலமா விட்டேன். அதையும் பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங் எப்படி அந்த ட்ரேடிங் எந்த டைம்ல எடுத்தேன், எந்த டைம்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் ஒரு கொஞ்சம் ஒர்க்ல இருக்கிறதுனால இந்த ட்ரேடிங் பண்றத ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் அதையும் தாண்டி ரெக்கார்ட் பண்ணேன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லா ரெக்கார்டிங்லயே இருக்குது. ட்ரேடிங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால நான் எண்ட் ஆஃப் த டே தான் வீடியோ போடுவேன். இன்னைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். இன்னொரு $100 நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியிருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் இங்க பாருங்க. இது என்னன்னா மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு ஒரு ரூல் இருக்கு பார்த்துக்கோங்க. நான் இன்கேஸ் இன்னைக்கே நான் $100 எடுத்திருந்தாலும், இன்னும் அகைன் 2 நாள் நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதனால இத எப்பவுமே ட்ரேட் பண்ணும்போது மினிமம் ட்ரேடிங் டேஸையும் பார்த்துக்கோங்க. இது 0.5% அதாவது 5000 5K அக்கவுண்ட்டுக்கு நீங்க மினிமம் $25 வின்னிங்ல அந்த டேய குளோஸ் பண்ணியே ஆகணும். அதனால தான் எ இன்னைக்கு இன்னைக்கு நான் வின்னிங்ல முடிச்சதுனால 1 டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து அகைன் 2 நாள் ட்ரேட் பண்ணா தான் நம்ம பண்ண முடியும். அது எந்த லெவல் மைண்ட் செட்ல பண்றோங்கிறத நெக்ஸ்ட் டேஸ்ல கம்மிங்லயே பார்க்கலாம். அப்புறம் கோட் ஃபண்டட பொறுத்தளவு நீங்க கேலண்டரு, இந்த ட்ரேடிங் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தீங்கனாலே லேட்டா தான் அப்டேட் ஆகும். நான் மார்னிங் ட்ரேட் பண்ணேன். அதுக்கே இப்ப தான் அப்டேட் ஆகியிருக்கு. இன்னொன்னு நெனச்சுக்கோங்க. எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அ கேலண்டர்ல எப்பவுமே 1 டே பிஃபோர் தான் இதுல அப்டேட் ஆகுது. ஆக்சுவலா இன்னைக்கு ட்ரேட் பண்ணது நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் அப்டேட் ஆனது 30 ஜூன்ங்கிறதுல அப்டேட் ஆயிருக்கு. இது என்ன ரீசன்ங்கிறதுக்காக ஒருவேள டைம் ஜோன் மாறுறதுனால வருதா என்னங்கிறது தெரியல. இந்த டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுனா இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம எந்த மாதிரி ட்ரேடு ட்ரேடிங் ஹிஸ்டரி பாருங்க. இதுதான் நான் எடுத்த ட்ரேடு. நம்ம நேத்து அதாவது 30 ஜூன்ல நேத்து ஒரு $56 லாஸ் பண்ணோம். நேத்து அதோட வீடியோ அந்த வீடியோலயே லாஸ்ட்ல இருக்கும். அதையும் போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அப்படியே கன்டினியூஸா செகண்ட் ட்ரேட் எடுக்கிறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்டார்ட் பண்றோம். ப்ராஃபிட். இது இன்னுமே ஃபுல்லாவே அப்டேட் ஆகலங்க. இது நம்பாதீங்க கேலண்டர்லாம். எப்பவுமே நீங்களே ஓ மே மேனுவலா கோட் ஃபண்டர்ல ட்ரேட் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்டிங் ஃபிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது மினிமம் 2 டூ 1 மினிட் தான். அதுக்குள்ள எல்லாமே அப்டேட் ஆயிரும். அதோட அதோட என்னோட மாஸ்டர் அக்கவுண்ட் பாருங்க. இது ஒரு 5K 5% லாஸ்ட்ல இருக்கு. ஆக்சுவலா டுமாரோ என்னோட பே அவுட் டே. அதுக்கு என்னால முடியல. அ இது மாஸ்டர் அக்கவுண்ட் டெய்லி இதுல ஓரளவு கன்சிஸ்டன்சி ரூல் ஃபாலோ பண்றேன். இங்க பாருங்க. ஒரு ஒரு நாளுக்கு 1% தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் 30ஆம் தேதி மட்டும் 2% எடுத்துட்டேன். பட் அகைன் இன்னைக்கு ட்ரேட் எடுத்து 1% லாஸ். இன்னும் ஒரு 5% இருக்கு. ஃப்ளோ பண்ணி ரெக்கவர் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. அகைன் இன்னொரு ஃப்ளெக்ஸ் அக்கவுண்ட் வாங்கலாம்னு இருக்கிறேன். ஃப்ளெக்ஸ் அக்கவுண்ட் வாங்கி அது ஒரு வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஃபண்டிங் டிப்ஸ் உண்மையிலேயே ஒரு தரமான வெப்சைட்டுங்க. அத வேணும்னா யூஸ் பண்ணுங்க. கோட் ஃபண்டட் இப்ப தான் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கோட் ஃபண்டட்ல இப்போ ஃபேஸ் 1ல இருக்கிறோம். ஆ சரி எப்படி எந்த டைமுக்கு எடுத்தோங்கிறத பார்க்கலாம். இதுதான் ட்ரேடிங் சேனல். நான் இதில தான் ட்ரேட் பண்ணுவேன். இத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டைமிங் இருக்குதா? 2026
6வது மாசம். இது வந்து நேத்து உள்ளது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடு. அதாவது 10:09க்கு மார்னிங் எடுக்குறேங்க. மார்னிங் எடுத்து இந்த அக்கவுண்ட் 10:09க்கு பார்த்தீங்கன்னா, செல் அடிக்கிறேன். செல் அடிச்சு இல்ல, 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 இல்ல. செல் அடிக்கிறேன். அது ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு நெகட்டிவ் ஜோன்ல போயிருமோங்கிற ஒரு பயத்துல, உடனே நான் குளோஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் அகைன் ஒரு ட்ரேடு. இதுதாங்க பை பண்றேன். இந்த இந்த இடத்துல தான் பை பண்றேன். எக்ஸாக்ட்டா பாருங்க. இதுல பை பண்றேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். இதுவும் சேம் 1% ரிஸ்க் தான். அதாவது $50 தான் ரிஸ்க் வரும். $0.2 அடிக்கிறேன். ஏன்னா ஹெவியா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால, இங்க இருந்து மேல போகுங்கிற ஒரு நம்பிக்கையில அடிக்கிறேன். எக்ஸாக்ட்டா இந்த லைன் வரைக்கும் வந்துச்சு. ஜஸ்ட் $2 to $3 தான் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு. பட் ஹிட் ஆகல. அப்படியே மேலே டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணி நியர்லி $160 கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, 361ல எடுத்திருக்கிறேன். 71 $10 $200 ப்ராஃபிட். பட் நான் புக் பண்ணல. அதாவது ஒரு பேராசை. பேராசைல புக் பண்ணாம இந்த இடத்துல திருப்பி அகைன் வந்து ஸ்டாப் லாஸ் இதே இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணி பையிங் பிரைஸ்ல வைக்கிறேன். பையிங் பிரைஸ் ஹிட் ஆகுது. ஹிட் ஆகிட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ் உடனே அடுத்த செகண்டே அடுத்த அதே 1 மினிட் கேண்டில்லயே ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணி அகைன் ரீபேக் குடுத்தோனே அகைன் ஒரு பை பண்றேன். இந்த இடத்துல பை பண்றேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல பை பண்றேன். இங்க இருந்து நல்ல விசிபிளா தெரியுதா அந்த லைன்? ப்ளூ லைன். இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த கேட்ச் பண்றேன். எக்ஸாக்ட்டா டாப் எண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லக்குன்னு சொல்லலாம். இல்லன்னா என்னோட அனலைஸா அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லலாம். எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதோ, அந்த இடத்துல நான் குளோஸ் பண்றேன் டார்கெட். நியர்லி $300 $295 நான் புக் பண்றேன். புக் பண்ணிட்டு அப்படியே அந்த அதோட குளோஸ் பண்றேன். அப்புறம் இதோட குளோஸ் பண்ணியிருக்கலாம். நியர்லி $350 ப்ராஃபிட்லயும் முடிச்சிருக்கலாம். ஆனா யாரோட மனுஷனோட கிரீவன்ஸ் எங்க அதாவது கிரேவிங்ஸ் எங்க சும்மா விட்டது. இங்கேருந்து ஒரு பை பண்ணி இங்கேயே ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றேன். அது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இதுல ஒரு இதுல ஒரு பை இதுல ஒரு செல் அடிச்சு, இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். அதாவது 2 ட்ரேடு நெகட்டிவ்ல முடிஞ்சு, எனக்கு நியர்லி அது கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு $50 இது ஒரு 30 இது ஒரு 20 $50 நெகட்டிவ்ல முடிஞ்சிருச்சு. இப்படிதாங்க இந்த டே க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலா நான் $300 ப்ராஃபிட்ல முடிச்சிருந்தேன். ஒன் நிமிஷம் கோட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 405 $405 ப்ராஃபிட். ஆக்சுவலா $450 ப்ராஃபிட்ல முடிச்சிருக்கலாம். பட் $50 2வது அகைன் 2 ட்ரேட் எடுத்ததுனால அத க்ளோஸ் பண்ணிட்டேன். இது என்னோட கேம்பிளிங்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா என்னோட ட்ரேடிங் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நேத்துள்ள வீடியோல ஒரு 10K அக்கவுண்ட் கிவ் அவே பண்றதான்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு அக்கவுண்ட் குடுத்தேன். அவரு நல்ல அக்கவுண்ட்ட வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாரு. அதாவது நம்ம என்ன பண்றாருன்னு தெரியல. மேக்ஸிமம் ட்ரா 11க்கு கிட்ட நெருங்கிட்டாரு. எவ்வளோ லெவல்ல கிளியர் பண்றாரா இல்லங்கிறத பார்க்கலாம். சரி அவரும் லேர்னிங் பீரியட்ல இருக்கிறதுனால அவரு என்ன பண்றாருங்கிறத கிளியர் பண்றாரா? இல்ல குளோஸ் பண்றாராங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இதுல உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச்.